இல்லை எனக்கு புரியல, இப்படி எல்லாமா பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பலூன் அக்கா எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க, எதை வச்சு ட்ரெண்ட் ஆனாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 400 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 26 லட்சம் கிடைச்சிருக்கு அமௌண்ட். அவன் இங்கே பல வருஷம் வேலை பார்த்தா கூட இந்த சம்பளம் கிடைக்காது போல. அதாவது இங்கே நீ லூசுத்தனமாக ஏதாவது பண்ணு, அப்போ நீ ட்ரெண்ட் ஆகுவே, அப்போ உனக்கு ஃபேம் கிடைக்கும், அப்போ யூடியூப் சேனலில் உனக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க, அப்போ இன்னும் உனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் உனக்கு நிறைய ஈவெண்ட் ஷோஸ்லாம் கூப்பிடுவாங்க, ஈவன் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து உனக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லி கூட கூப்பிடுவாங்க, நீ காசு நிறையா சம்பாதிக்கலாம். அந்த கான்செப்ட் இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தெரியாம இன்னோசென்ட்டாலாம் பண்ணல, தெரிஞ்சு கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட வீடியோவில் ஒருத்த வந்து தப்பா ஒரு கமெண்ட் பண்றான், அப்போ என்ன பண்ணணும், அந்த கமெண்ட் டெலிட் பண்ணணும், இல்லைன்னா அவனை சிறுபால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த கேவலமான ஒரு கமெண்ட்டுக்கு கேவலமான ஒரு ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறாங்க. என்ன கதைனே புரியல. இன்னும் சொல்ல போனா இங்க நல்ல விஷயத்தை பேசி நீ வீடியோ போட்டினா நீ கிரியேட்டர் இல்லை, இங்க நீ கிறுக்குத்தனமா ஏதாவது பேசு, கேனத்தனமா ஏதாவது பண்ணு, இல்லையா பாடி எக்ஸ்போஸ் பண்ணு, அப்பதான் உன்னை ட்ரெண்ட் பண்ணுவோம், யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தள்ளி இங்க நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளும் இப்போ நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா இது?